ரொம்பவே மிருதுவான பருப்பு போலி அதிகமான எண்ணெய் சேர்க்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த எலாஸ்டிசிட்டி வர வரைக்கும் மாவை போட்டு நல்லா பிணையணும். இதுக்கு மேலே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 3 மணி நேரம். எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 5 விசில் காற்ற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மசிஞ்சதும் அதே கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி கரைஞ்சதும் வேக வச்ச பருப்பை ஒரே ஒரு தடவை மிக்சியில் சுற்றி எடுத்திருக்கேன். இந்த அளவு கட்டிப்பட்டதும் எடுத்து அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வச்சிடலாம். இப்போது 3 மணி நேரம் கழித்து மாவு நல்லா சாஃப்டாக ஊறிருக்கு. இந்த மாதிரி உருண்டை எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தான் மேல் மாவும் எடுக்கணும். ரெண்டுத்துலேயுமே நான் சிட்டிக்கை உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் ஸ்வீட்டை தூக்கி காமிக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை தொட்டு எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயே போதும். திரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக போலி ரெடி ஆகிடும். சூடான கல்லில் 2 பக்கம் போட்டு எடுத்துடலாம்.